ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். சரியா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் மசால் வடை ஸ்நாக்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் செஞ்சு கொடுத்தா. அதுவும் இல்லாமல் நம்ம என்ன எப்போவுமே கடலப்பருப்பில் தான் ஊற வைப்போம் மசால் வடைனா. ஆனால் இது ஒரு வித்தியாசமான டிஷ். இது துவரம்பருப்பில் நம்ம செய்ய போகிறோம். அதுவும் நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த முழுசாக இருக்கும்ல அந்த டால் வச்சு தான் நம்ம இந்த டிஷ் செய்ய போகிறோம். அது கூட நம்ம துவரம்பருப்புலேயே செஞ்சோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி மொறுமொறுப்பு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அதனால் அது கூட கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப்பு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 2 கப் போடுறீங்கன்னா, துவரம்பருப்பு போடுறீங்கன்னா ஒரு 1/4 கப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் நம்ம கடலப்பருப்பு சேர்க்குறோன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பு நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கூட ஒரு மாதிரி க்ரன்ச் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இது வரும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதில் 2 கப், இதில் ஒரு 1/4 கப் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அது கூட ஒரு 3 மிளகா போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். நம்ம உடனே செஞ்சிடலாம். ஏன்னா அந்த துவரம்பருப்பு ஊறறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ரொம்ப ஈஸி தான். நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான். நான் இது நிறைய சட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன். என் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. அப்புறம் இது ஊறின பிறகு அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் வெட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை 2 ஹவர்ஸ் ஊறின பிறகு இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இதை ஊறிடுச்சு. நம்ம 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். அது கூட பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. 2 மிளகா நம்ம ஏற்கனவே அது ஊறுறதுனால நல்லா அரைஞ்சிரும். அது கூட அவ்வளோதான். அரைச்சிட்டோம். நம்ம அரைச்சி ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அரைக்கும் போது கொஞ்சம் கொரண்டு தண்ணி ஊற்றாமல் சும்மா ட்ரின் மட்டும் பண்ணி கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு வெங்காயம் நான் சொன்னேன்ல, சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம், பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நான் பால் எப்போவுமே எனக்கு இப்படி தான் பண்ணி வச்சுப்பேன். பாலாக பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. போட்டாச்சு. வடை உள்ளே போட்டாச்சு. நம்ம இதோட எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழந்தைங்க இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கே பிடிக்கும். நம்ம கடலப்பருப்பில் தான் செய்வோம். இதை வித்தியாசமான துவரம்பருப்பில், அதுவும் ரேஷன் கடையில் கொடுக்குற துவரம்பருப்பில் நம்ம அதை செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.